டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல அறக்கட்டளை சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மரம் வளர்ப்போர் குழு என இயங்கி கோவை பீளமேடு ரயில் நிலைய வளாகத்தில் ரயில் நிலைய அதிகாரிகளுடன் இணைந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டு பராமரித்து வந்தது. இந்த மரங்களில் சுமார் 200 மரங்கள் மியாவாக்கி முறையில் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. குழு நண்பர்கள் கூடுதலாக சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவலாம் என முடிவு செய்ததைத் தொடர்ந்து கோவை பீளமேடு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல அறக்கட்டளை என 2024ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. அறக்கட்டளை கௌரவ தலைவராக துரைசாமி, தலைவராக வெங்கடபதி, செயலாளராக ஆர். விஜயன், பொருளாளராக ஆறுசாமி மற்றும் 20 அறங்காவலர்களைக் கொண்டு இயங்கி வருகிறது. இந்த அறக்கட்டளையின் மூலம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் சுமார் 500 நபர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி மற்றும் தயிர் சாதம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு காந்திமா நகரில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு இரவு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் அக்னி நட்சத்திர காலங்களில் 250 லிட்டர் நீர்மோர் சுமார் 25 நாட்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பீளமேடு மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் குடிநீர் அமைப்பு நிறுவப்பட்டு பராமரித்து வருகிறது. பீளமேடு பகுதியில் ஆதரவில்லாத குடும்பங்களில் இறந்தவர்களின் அந்தும கிரியைகளுக்கு பண உதவி செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் சமூகத்தில் பின்தங்கிய 10 ஏழை மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையின் நோக்கம் மரம் வளர்ப்பது மற்றும் வாழ்க்கையில் நலிந்த மக்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது, மருத்துவ காப்பீடு வழங்குவது மற்றும் பல கண் அறுவை சிகிச்சை உதவி செய்வது மற்றும் பல அரிய வகையான செயல்களும் இந்த அறக்கட்டளையின் மூலமாக செய்வது என்று ஏகமனதாக தீர்மானித்து கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த அறக்கட்டளையானது திரு சாமிநாதன் ஐயா அவர்களாலும் டாக்டர் நாராயணசாமி அவர்களாலும் திரு பழனிசாமி போன்ற வயதில் மூர்த்த பெரியோர்களால் மரம் வளர்க்கும் இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. அவர்களுடன் இணைந்து நாங்கள் சிறு சிறு வேலைகளாக செய்து பின்பு மியாவாக்கி முறையில் ரயில்வே நிர்வாகத்துடன் இணைந்து எண்ணிலடங்கா மரங்களை நட்டி பராமரித்தும் வருகிறோம். 10 மாத காலமாக மாதந்தோறும் 500 பேர்த்திற்கு அன்னதானமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரவணைக்கும் அன்பு இல்லத்திற்கு முதியோர் இல்லம் அவர்களுக்கு சுமார் 30 பேருக்கு வாரத்தில் ஒரு முறை